குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, அடை தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து மில்லட் அடை, நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வந்து மில்லட் அடை தான் ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து சிறுதானியம் அப்புறம் வந்து பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம இந்த சிறுதானிய அடை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். கூடவே வந்து இங்கே இது ரெடி பண்ண போகிறேன், முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். முடவாட்டுக்கால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4000 வகையான நோயை வந்து தீர்க்கக்கூடியது. அது முக்கியமாக வந்து நமக்கு கால் வலியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கால் வலியெலாம் வந்து சூப்பராக, முட்டி வலி, கால் வலி இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து குணமாகும். இந்த முடவாட்டுக்கால் நம்மள்கிட்ட இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நான் வாரம் வந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து டெய்லியுமே ஒரு சூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் அப்படிலாம் கிடையாது, டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும், நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம். இது ஒரு கிழங்கு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா சீவி எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கொல்லிமலையிலலாம் வந்து மலை இடுக்கில் இருக்கும், அங்கே தான் எடுக்க முடியும். கொல்லிமலைக்கு போகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், முடவாட்டுக்கால் சூப்புனே சொல்லி விற்றுட்ருப்பாங்க. மலைவாழ் மக்கள்லாம் மலை ஏறி இறங்குறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கிறதுனால தான் அவ்வளோ கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடுறேன். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதிலே வந்து மிளகு, சீரகம், உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருக்குறேன். அப்படிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளெயினாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதனால நெய் தானே. அன்றைக்கி நான் காய்ச்ச போகிறேன்னு சொன்னேன்ல, பட்டர் காட்டினேன்ல, அதில் செஞ்ச நெய் இது, ஹோம்மேட் நெய். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம அடை ஊற்றி சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னதுன்னா சுண்டைக்காய் சட்னி. இதுக்கும் மேட்சிங் கிடையாது. தேங்காய் சட்னி வச்சு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் சட்னி எதுக்கான, நேற்று வந்து சுண்டைக்காய் பருப்பு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணோம். சரி, அந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை செஞ்சிட்ருக்க முடியாது, சாம்பார் ஏதாவது தான் வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் சட்னி வச்சாச்சு. சுண்டைக்காய் பருப்பு பொடி இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட சுண்டைக்காய் பருப்பு பொடி, பிரண்டை பருப்பு பொடி, முருங்கை பருப்பு பொடி, அப்புறம் வந்து நார்மல் பருப்பு பொடி, இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டை பருப்பு பொடியெலாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சடிச்சு இங்கே வந்து அடையும் ரெடி. வந்து முடவாட்டுக்காலும் ரெடி. கால் வலி, முட்டி வலி, கை கால் வலி, ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த முடவாட்டுக்கால் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப கண்டினியூஸாக வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இதை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுட்ருக்கோம். 1 வருஷமாக நம்ம போட்டுட்ருக்குறோம். கண்டினியூஸாக வாங்கிட்டுருக்குறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு முடவாட்டுக்கால் சூப் ரெடி. இப்படியே நம்ம வந்து குடிச்சிடலாம். சூப்பராக இருக்குது. இந்த முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் வேணும்னா நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இருக்கா.